மக்களே, ஒரு வழியா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கிய திமுக அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு டேட் எல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க. தீவிர ஆலோசனை பரபரப்பா போயிட்டு இருக்கு. அரசியல்களும் சுவாரஸ்யத்துக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தேர்தல் தர்பாரை தொடங்கிடலாமா? ஆளாளுக்கு ஒரு வியூகத்தை அமைச்சு தேர்தல் களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தனக்கேயான பாணியில களத்துல இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பயங்கர வரவேற்புன்னா பாத்துக்குங்க. சென்னையில செயல் வீரர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதுல ஏகப்பட்ட தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒருத்தங்க பேசி இருக்கிறாங்க. பாருங்க பாருங்க. முதல்வர் ஸ்டாலின் திமுகவின் கடைசி முதல்வர். இதுக்கப்புறம் அவங்க ஆட்சியில முதல்வரே கிடையாது, ஆட்சியே கிடையாது. நம்மதான் போடு விசில, போடு விசில. ஏதோ தடை பண்ணனா, ஆனா அதுலலாம் தடை பண்ண மாட்டாங்களாம். விசில பாக்கெட்ல எடுத்துன்னு போனா கூட தடையாம், கிரவுண்ட்ல ஊதுனா தடையாம், குப்பைக்காரங்க ஊதுனா தடையாம். விசில சத்தத்தை உன்னால தடை செய்ய முடியுமா? இந்த ஓசை காற்றிலே கலந்து உலகம் முழுக்கும் இசைத்து கொண்டிருக்கிறதல்லவா? அதுக்கு தானே பொதி சின்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுவேன்? இப்படி எங்க பார்த்தாலும் தேர்தல் ஃபீவரா இருக்க நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. அதுல அண்ணன் சீமான் காரைக்குடியில போட்டியிடுறாரு. அந்த அறிமுகம், நான் இங்க தான் போட்டியிட போறேன், களத்துல நிக்க போறேன்னு அவர் சொல்ல அடடடடா அனல் பறக்குது போங்க. இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் உலவிய மண்ணிலே நம்முடைய வீர பெரும்பாட்டங்கள் மருதுபாண்டியர்கள் நடமாடிய நாட்டிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த மண்ணிலே கவி அரசு நம்முடைய தாத்தா கண்ணதாசன் பிறந்த மண்ணிலே தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். என் அன்பு மக்கள் பேராதரவு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று நம்புகிறேன். வாக்குக்கு காசு கொடுப்பவர்கள் அல்ல நாங்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பவர்கள். நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறார்கள். வாக்கை பற்றி கவலைப்படுபவர்கள் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நாங்கள் உங்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகள். அறிவு சமூகமே, ஜனநாயகத்தை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற வலிமையான ஒரு கருவி மதிப்புமிக்க உரிமை வாக்கு. அதை தூக்குங்கள், இந்த நாட்டை வலிமைமிக்க வளமைமிக்க நாடாக மாற்றுங்கள். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். ஒரு பக்கம் சீமானனை இப்படி அதிரடி கிளப்ப, இன்னொரு பக்கம் சௌமியா அன்புமணி களத்தில் இறங்கி வேலை செய்ய, நாங்க மட்டும் சும்மாவா, பிறந்தநாள் வேலை வரப்போது, போடு ஒரு 4000 பேருக்கு பிரியாணி அப்படின்னு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பிரியாணி போட்டிருக்கிறாரு அதிமுக தொண்டர்களுக்கு, மக்களுக்கு எல்லாம்.
இப்படி ஒரு பக்கம் பிரியாணியை போட்டு இவர் கவர் பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றார், வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்களே, இத்தனை லட்சம் கோடி முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னீங்களே, கூட்டி கழிச்சு பார்த்தா ஏகப்பட்ட லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். ஏதா இங்க இருக்கிற யாருக்காச்சும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காப்பா அப்படின்னு கேட்கிறார். ஸ்டாலின் அடிக்கடி பேசுறார், அவட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு தொழில் முதலீட்டை அதிக அளவை ஈர்த்திருக்கும் என்று சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஜெர்மன் நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க செல்லுகின்ற பொழுது விமான நிலையத்தில் அந்த செய்தியாளரிடம் பேட்டி கொடுத்தீங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 10,62,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. இதெல்லாம் நிறைவேற்றுகின்ற பொழுது சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தை சொல்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்ய சொல்றார். அப்படியே ஸ்டாலின் அவர்களே, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறோம். இந்த அம்பத்தூர் ஆவடியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? அத்தனையும் பொய். இப்படி இவர் ஏகப்பட்ட விஷயத்தை முன்வைக்க முதலமைச்சர் முக்கியமான சந்தேகத்தை எழுப்புறார். என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, திட்டத்திலிருந்து காந்தி பேரை நீக்கிட்டீங்க, அடுத்து கரன்சில திடீர்னு பாக்குறப்ப அவருடைய படத்தை நீக்கினாலும் நீக்கி வைக்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். காந்தியடிகளை மக்களோட மனசுல இருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு என்ற நிலையிலிருந்து இப்போ காந்தி என்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்டில் இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றைத்துவத்துக்கு எதிரானவர் காந்தி, இந்து முஸ்லீம் ஒற்றுமை அடையாளம் காந்தி, மத நல்லிணக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி, இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற கருத்தியல் தான் காந்தி. நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம், ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விடமாட்டேன். இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி. இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துகிற அற்பர்களுக்கு காந்தியை பிடிக்கிறதில்லை. அண்மையில் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறதை பார்த்துருப்பீங்க. இதை சொல்லவே நமக்கு வெட்கமாக இருக்குது. ஆனால் எந்த வெட்கமும் இல்லாமல் இப்படியான செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் சிறுமி மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் இப்படியான சம்பவங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று வெறி பிடிச்சு அலையிறாங்க. நம்ம அரசும் உங்களை போன்ற தோழமை கட்சிகளும் இருக்கும் வரை அதை நாங்கள் நடக்க விடவே மாட்டோம். அடுத்து 70 நாளா காத்திருக்கோம், 80 நாளா காத்திருக்கோன்னு கூட்டணி பேச்சுவார்த்தை எப்பப்பா தொடங்கும்னு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்குது திமுக. முதல் கட்சியா IUML பேச்சுவார்த்தையில கலந்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு காதர் மொய்தீன். அதில் என்ன சொல்றாருன்னா, 5 கேட்டோம், சரி 4 ஆச்சு அப்படின்னோம். ஆனா பாருங்க அவங்க 2ன்றாங்க. அதாவது நீங்க என்ன வேணா சொல்லலாம், கூட்டி கொடுத்தா புகழ்ந்து பேசுறதுக்கும் கம்மியா கொடுத்தா இகழ்வா பேசுறதுக்கும் நாங்க ஆள் கிடையாதப்பா, கொள்கைக்காக கூட்டணி வச்சிருக்கோன்றார். ஒன்று, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நீடித்து நன்மையை செய்து கொண்டிருப்பது போல வருங்காலத்திலும் தொடர்ந்து நீடித்து நன்மையை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை நாங்கள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறோம். ஒன்று.
ரெண்டாவது, திராவிட முன்னேற்ற கழக தலையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைந்திருப்பது தேர்தல் வாக்குறுதியோ அல்லது தேர்தல் சீட்டை அடிப்படையாக வைத்து இல்லை. எங்களுடைய கூட்டு உறவு என்பது, இந்த கூட்டணி என்பது, அவங்களோடு சேர்ந்திருப்பது கொள்கை ரீதியான கூட்டணி. ஒன்றைய குணம். அதாவது எங்க கட்சியிலும் ஏகப்பட்ட பேர் ஆர்வம் காமிக்கிறாங்க போட்டியிடுறதுக்கு. அந்த அளவுக்கு எங்களுக்கும் இருக்குதா இல்லையா செல்வாக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு காதர் மொய்தீன். தேர்தல் காலங்களில் கூடுதல் தொகுதி கேட்கறது, குறைச்சி கொடுக்கறது, இது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒன்று. தெரியுதா உங்களுக்கு? அதனால கூடுதல் தொகுதி கொடுத்த காலத்தை பாராட்டியும் குறைச்சி கொடுத்த காலத்தில் தூத்துறது பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அதில் எங்களுக்கு எந்த விதமான மறு சிந்தனையும் கிடையாது. அவங்க 4 தொகுதி கொடுக்குறாங்களா, 3 தொகுதி கொடுக்குறாங்களா, இல்லை 2 தொகுதி கொடுக்க போகிறாங்களா அவர் சொன்ன மாதிரி, அல்லது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்களாங்கிற கொஸ்டினே கிடையாது. எது சொன்னாலும் நாங்கள் கூட தான் இருப்போம். அது எங்களுடைய முடிவு. அதனால் இந்த தொகுதிங்கிறது நிறைய இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் இதுவரை 16 தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், அதற்கான செலவு பண்ண நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் இன்று எங்கள் கட்சியில் வந்திருக்கு. இதுவரைக்கும் அப்படி யாரும் சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்றாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்திட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும். அதுல என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது பாருங்க, நீங்க என்ன வேணா கணக்கு போடுங்க, தாமரைப்பூவுக்கு பச்சை கலர்ல பெயிண்ட் அடிக்க, ஏகப்பட்ட முறை வந்துட்டு போங்க, என்ன நடந்தாலும் இங்க நாங்க தான் சொல்றார். வழக்கு தானே போடுவீங்க? திமுக உடன்பிறப்புகள் பார்க்காத வழக்குகளா? மொழி போர்ல ராணுவத்தையே எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மிசாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரே போனாலும் எங்களுடைய சுயமரியாதையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வேன், நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம். இந்த லட்சணத்துல திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறார். என்ன? டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா? தமிழ்நாட்டிற்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு திரு மோடி அவர்கள் சொல்றார். போன வாரம் காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க, ஒரு செவுத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கி கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க. பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. எம்பி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனாலும் பாருங்க நம்மளை விட்டு கொடுக்குறாரா? இந்த மாதிரி பிரதமர் எங்கேயாச்சும் உண்டாக்க ஏகப்பட்ட பேருக்கு ஆளுநர் பதவி கொடுத்திருக்கிறாரு, துணை குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்திருக்கிறாரு, இணையமைச்சர் ஆக்கி இருக்கிறாரு. எதுவுமே இல்லைனாலும் இத்தனை செஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பிரதமர் எங்கேயாச்சும் கிடைப்பாரா அப்படின்னு கேட்கிறாரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து 2வது முறையாக சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக ஒரு தமிழர் வந்திருக்கிறார், நம்மளது உறவுக்காரர் வந்திருக்கிறார், நம்முடைய சொந்தக்காரர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் அனைவரும் அதில் நினைவிலே கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஆனாலும் நரேந்திர மோடி அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் ஒரு மந்திரி டாக்டர் எல் முருகன் அவர்கள், இன்னும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கவர்னர் பதவி, தமிழ் மீது எவ்வளவு பற்றும் பாசம் வைத்திருக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி மலேசிய நாட்டுக்கு போன பிறகும் அங்கே பேசுகிறார். ஏகப்பட்ட பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, அப்பப்ப கேள்வி எழுப்பிட்டே இருப்பாங்க. அண்ணன் திருமாவளவன் ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆளு, ஆனாலும் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாரு, அதை எப்படி ஏத்துக்கிறாரு இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்கிறார். பாப்போமா? இந்திரா காந்தி அம்மையார் காட்டிய அக்கறை 1976 மிசா என்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தார், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அது மிக மோசமான ஒரு சட்டம் தான், ஆள் தூக்கி சட்டம் தான், இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகளை வேட்டையாடிய சட்டம் தான், நெருக்கடி நிலைதான். அதை விமர்சிக்கிறோம் என்றாலும் அந்த சூழலில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த மிக முக்கியமான வரலாற்று சிறப்புக்குரிய செயல் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் திருத்தம் கொண்டு வந்து இப்படி ஒரு கும்பல் எதிர்காலத்தில் வரும், அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள்,
இவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற நிலையை உணர்ந்து 76 ஒரு திருத்தம் கொண்டு வந்து செக்யூலர் சோசலிஸ்ட் என்கிற இரட்டை சொற்களை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். இல்லாமல் இருந்த சொல்லை செக்யூலரிசம், இல்லாமல் இருந்த இன்னொரு சொல்லை சோசலிசம். இந்த இரண்டும் பிஜேபிக்கு பிடிக்காது, பாசிஸ்டுகளுக்கு பிடிக்காத வார்த்தை இது, பாசிச கும்பலுக்கு பிடிக்காத சொற்கள். இந்த இரண்டையும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருந்து நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடுத்தார் உச்ச நீதிமன்றத்தில். பிஜேபியில் இருந்தபோது இருக்கிறார் இப்போது. இந்த இரண்டு சொற்றொடர்கள் இன்றைக்கும் அவர்களுக்கு நெருடலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை எடுத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். அவரை தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் ராஜீவ் காந்தி. அவரை தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இன்றைக்கு உறுதியாக நிற்பவர் ராகுல் காந்தி. காங்கிரஸோட கூட்டணி எதுக்கு அப்படின்னு அண்ணன் இப்படி விளக்கி பேச, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன தெரியுமா சொல்றாரு? இவ்வளவு கீழ்த்தனமாக நடந்துகிறது, நமக்குள்ள ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அவர் இந்த நாட்டோட பிரதமர், இப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு டெல்லி சம்பவத்தை குறிப்பிட்டு கேட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கீழ்த்தரமான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார். அரை நிர்வாணமாக அங்கே வந்து குரல் எழுப்புவதன் மூலம் அவர்களுடைய தரம் என்ன என்பது தெரிஞ்சிருக்கிறது. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம், அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அதை விட்டுவிட்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கழுதை தேய்ந்து கட்டைரும்பாக மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களின் இந்த இழிவான செயல்பாடு தான். நான் ஏற்கனவே 2021 முன்பு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் டிஃபென்ஸ் காரிடார் நிகழ்ச்சிக்கு வந்த பொழுது, இன்றைய முதல்வர் அன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகிற பொழுது அன்றைக்கு இதே கருத்தை தான் சொன்னார். நமது பிரதமர் நமக்கு வேண்டுமானால், உங்களுக்கு வேண்டுமானால், நமக்கு வேண்டுமானால் அவர் மீது அவரோட கருத்து வேறுபாடு இருக்கலாம். உலக நாடுகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிற அந்த டிஃபென்ஸ் காரிடார் ப்ரோக்ராம்ல வருகின்ற பிரதமரை வரவேற்க மனதில்லாவிட்டாலும் நீங்கள் கருப்பு கொடி காட்டுவதோ கருப்பு கொள்வதோ தவறுன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நாங்கள் அவர் கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்லவில்லை. அன்றைக்கும் இந்தியாவின் பிரதமர் அவர்தான். நமது பிரதமரை, இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதமரை உங்களுக்கு பாராட்ட மனமில்லை என்றாலும் இப்படி கேவலமாக உங்களது புத்தியை காட்டுவது கேவலமாக இருக்கிறது என்றுதான் நான் கண்டனத்தை சொல்றேன். இப்படியா கேட்டவர் அடுத்து ஓபிஎஸ் பக்கம் வராரு. 3 பேரும் சேர்ந்து கையெல்லாம் தூக்கிட்டாக்க அது வேற கதை. இப்ப என்ன கேட்கிறாரு அப்படின்னா, பசுந்தோல் போர்த்திய புலி அந்த மாதிரி செஞ்சுட்டாருக்க, இப்பதான் எல்லாம் வெளியில தெரிய வருது அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும், அந்த ஆசையோடு அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று சொன்னது மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் தோற்றிய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எவ்வளவு வக்கிர மனநிலை இருந்தால், எவ்வளவு குரோத மனநிலை இருந்தால் புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் கோடானு கோடி தொண்டர்களையும் அவர் இழிவுபடுத்தி விட்டார் என்பதுதான் எங்களது வருத்தம். அதாவது ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு கூட்டத்தை கூட்டுறது இருக்குல்ல, அது ஒரு கலை, சாதாரண விஷயம் கிடையாது. வண்டி பிடிக்கணும், ஆடை பிடிக்கணும், ஏத்தணும், கூட்டிட்டு வரணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ₹1 காசு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை சர்வீஸ்லயே பார்த்தது இல்லையாப்பா அப்படின்னு அனுபவத்துல பேசியிருக்கிறார் செங்கோட்டையன். கூட்டத்தை கூட்டுவார்கள், பணத்தை கொடுப்பார்கள், பாதிலே எழுந்து செல்வார்கள். ஆனால் ₹1 கூட கொடுக்காமல் இன்று வரையிலும் காத்து கொண்டிருக்கிற கூட்டம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், புரட்சி தலைவருடைய போர்ப்படை தளபதிகளாக இருக்கிற நீங்கள் தான் என்பதை நான் அறிவேன். நேற்று கூட பார்த்தார்கள், 2 நாட்களுக்கு முன்னாலே மதுரையில் நடைபெற்ற கூட்டம். அதற்கு எவ்வளவு செலவாயிருக்கிறது என்று சொன்னால் ₹15 கோடி. ஆனால் ₹1 கூட இல்லாமல் கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் நம்மை தவிர எந்த இயக்கத்திற்கும் இல்லை என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவன். 1972 என் இயக்கத்தை துவங்குகிற போது
77 சட்டமன்ற உறுப்பினராக 26 வயதிலே தேர்தல் களத்தில் நின்றவர். புரட்சித் தலைவரும் பார்த்தேன், புரட்சித் தலைவர் அம்மாவை பார்த்ததற்கு பிறகு புரட்சித் தலைவரை பார்க்கின்ற காலத்தை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் அந்த காலம் மிக விரைவிலே வருகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. நான் இதை சொல்வதற்கு காரணம், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்று புரட்சித் தலைவர் பாடினார். அந்த பாடலுக்கு ஏற்ப நாளை தீர்ப்பெழுத போவது நம்முடைய தளபதி மட்டும்தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆமா அவர் அனுபவத்துல தான் பேசியிருப்பாரு. அடுத்து பாருங்க, இவங்க லெஃப்ட்ல அப்படி தள்ளி விட்டு போறாங்க. ஆனா கூடுற கூட்டம் சும்மாவா? பாருங்க, தேர்தல் முடிவு மட்டும் வரட்டும், எத்தனை பேருக்கு டெபாசிட் காலி ஆகுதுன்னு அப்போ தெரியும் சொல்றாரு. ஜனநாயகத்தை முடித்தாலும் முடக்கப்பட்டாலும் ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரே குரல் நம்முடைய தளபதியுடைய குரல் என்பதை நாட்டு மக்கள் உணர்வதற்கு காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன், புரட்சித் தலைவருக்கு அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி, ஒரே சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வருகின்ற தேர்தல் 2026 என்பது 234 நம்முடைய தளபதி தான் வெற்றி பெறுவார், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, இந்திய நாட்டுடைய வரலாற்றை படைக்கக்கூடியவர்களாக அமைவார்கள். இந்த பெரம்பூர் தொகுதியில் நாளை எதிர்காலத்தில் நம்ம எதிர்த்து நிற்க அத்தனை பேரும் டெபாசிட் தொகையை இழப்பார் என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதற்காக வாருங்கள், வெற்றியை தேடித்தான் என்று உங்களால் பொன்பாத மலர்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். ஆனா நிலைமை முன்ன மாதிரி இல்ல, பாத்துக்குங்க. ஏகப்பட்ட விலைவாசி ஏறி போச்சு. முன்ன சொன்ன மாதிரி இப்ப எல்லாம் சொல்ல முடியுமா? முன்ன 6 சிலிண்டர் தருவோம்னு சொல்லியிருந்தோம், இப்போ 3 தருவோம் அப்படின்ற அளவுக்கு ஆய்வுச்சு. பாத்துக்குன்னு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசியிருக்கிறார். அவங்களாம் நீங்க நாட்டை காப்பாற்ற போறோம்னு சொல்றாங்க. நல்லா காப்பாற்றுவாங்க, உங்களையும் ஏழை விட்டுருவாங்க. பிளாக் டிக்கெட்ல 3 சிலிண்டர் தரணும் இருக்கிறார் எடப்பாடியா. நாங்கள் 21 6 சிலிண்டர் சொன்னோம். இப்படிதான் இப்ப விலைவாசி ஆச்சுல, அதான் நாங்களே 3 ஆயிட்டோம். சரி, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து 2026 தேர்தலில் நம்மளுடைய பங்கு இருந்தா சரியா தானே இருக்குன்னு கொங்கு மக்கள் முன்னணி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எந்தெந்த இடத்தெல்லாம் தாங்கள் பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா, எங்களுக்கு காங்கேயம் தொகுதி பலமாக இருக்கும், மொடக்குறிச்சி தொகுதி பலமாக இருக்கும், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பலமாக இருப்போம் நாங்கள். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி தொகுதி பலமாக இருக்கும். ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்கி தர சொல்லி கேட்போம். ஆமாம், இல்லை நாங்கள் 2 கொடுத்தாலும் நாங்கள் வாங்குறதா இருக்கோம். கோரிக்கை வச்சுருக்கிறோம், அவங்க என்ன நிலைப்பாடு இருக்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் 2 தொகுதி, நாங்கள் பழனி தொகுதியும் நாங்கள் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி எதிர்வாங்க. சரி, இங்கெல்லாம் பலமா இருக்குன்னு சொன்னாங்களா? அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு, எல்லாம் 2-3 நாள் தான், எல்லாம் இப்படி பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இருக்குடி கச்சேரி அப்படிங்கிறார். அப்படியே பிரியாணி செஞ்சு அண்டால வச்சிருது, நல்லா கொதிக்க உங்கள் இந்த பாய் பிரியாணி மேலே தம் போடுறது எடுத்து நான் 6 வரையும் பொறுத்துங்களேன். 2 மாசமா சொல்லிட்டோம், கடைசியாக தம் போடுறது பிரியாணி எடுத்து சாப்பிடும், கொஞ்சம் ஆறட்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவனர் எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு அனைத்து கட்சிகளிலும் நிறைந்த மரியாதை இருக்கிறது. நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்னும் 3 நாட்களிலே பார்க்க போகிறீங்க. ஆந்திராவில் ஒரு சம்பவம் ஆகி போச்சு பாருங்க. டிவி பார்க்கறதுல ஏற்பட்ட ஒரு சின்ன சண்டை, மனைவி கணவனை குத்தி கொலை பண்ற அளவுக்கு போயிருச்சு. டிவி உண்மையிலேயே வீட்டில் எல்லாரும் சுதந்திரமா பார்க்க முடியுதா? ஏதாவது சிக்கல் இருக்கா? அந்த சிக்கல் இருந்தா அதை எப்படி சமாளிக்கிறது? இப்படி மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? டிவி இல்லாத காலத்துல கொஞ்சம் லேட்டா நியூஸ் வானொலியில கேட்கணும் செய்தியை, கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப சம்பவம் நடக்கிறதே பார்த்துக்கிறோம். தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டே பார்ப்போம். தோசை பிள்ளைகளுக்கு வீட்டுக்காரவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் பார்ப்போம். டிவி சந்தோஷமா இருக்கும். 10 மணி வரையும் பார்ப்போம். ஒரு நாள் கூட காசு டிவிக்கு போடாட்டினாலுமே டென்ஷன் ஆகிடுது. எப்படியாச்சும் போட்டு இன்னைக்கு பார்த்தே ஆகணும் அந்த சீரியலை அப்படிங்கிற முடிவு தான் போகுது. எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. நான் டெய்லரிங் கடை பார்த்துட்டு இருக்கேங்க. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வந்து டிவி பார்க்க முடியாது. வியாபாரத்தை முடிச்சுட்டு போக 10 மணி ஆகுனேன். வீட்டுக்கு போனால் மன உடச்சலாக தான் இருக்குது. பசங்க போனால் எனக்கு வந்து பொம்மை படம் பார்க்கணும், வீட்டுக்காரங்க நியூஸ் பார்க்கணுன்றாங்க. அவங்க வந்து அவங்க சேனலு இந்த நாடகம் அது இதுன்னு பார்க்குறாங்க. டிவி இருக்கிறனால பிள்ளைகள் வந்து படிப்பு வந்து அதிகமாக பாதிக்குது. படிப்பு கெடுற காரணமே டிவி தான். எல்லா டிவியும் செய்தி மட்டும்தான் பார்ப்போம்.
ஆனால் அந்த சின்ன குழந்தைய வந்து எனக்கு பொம்மை படம் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு எங்களை பார்க்க விடுறது இல்லை. இப்போ வரக்கூடிய சீரியல் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பலவிதமான வந்தாது ஒரு மக்களுடைய கருத்துக்கு எதிர்பார்க்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு உணர்ச்சி வசப்படணும்? நல்ல சிந்தனையோட பார்த்தோம்னா டென்ஷனுக்கே வேலை இல்லை. தொலைக்காட்சி பெட்டி வந்தது வந்து மக்களுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு பயனுள்ள சாதனமாகவே நம்ம கருதத்தான் வேணும். எங்கள் வீட்டில் என் பொண்ணு 10th எக்ஸாம் எழுதுனால கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணி 6 மாதம் ஆகுது. 6 மாசமா கேபிள் இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்கு. வீட்டுக்கு போனால் ஒரு மணி நேரம் டிவி பார்ப்போம். அந்த நேரத்தில் லேடிஸுங்க சீரியல் பார்க்கணும், பசங்க கார்ட்டூன் பார்க்கணும்பாங்க. இல்லாத போது அடுத்தோட தானே நம்ம என்ன நியூஸாக இருந்தாலும் கேட்டுக்கிட்டோம். வெளியில் என்ன நடக்குது எதுன்னே நமக்கு தெரியல. இப்போ டிவி இருக்கிறனால எல்லாத்தையும் அதில் பார்க்குறோம்ல. வயசானவங்களுக்கு வீட்லேயே முடங்கி கிடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. அதனால டிவி பார்க்கறது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டு ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை விட நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் தர்பார்.